வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்பது ஔவை பிராட்டி தமது மூதுரை என்ற நூலில் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடலாகும். இப்பாடலில் கணபதியை கை தொழுதக்கால் நமக்கு என்னென்ன சிறப்புகள் வந்து வாய்க்கும் என்பதை பட்டியலிட்டு சொல்லுகின்றார். தப்பாமல் சார்வார். இறைவனை தொழுவது ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை என்று இல்லாமல் அன்றாடம் நாம் எப்படி உணவருந்துவது, ஓய்வெடுப்பது, மற்ற எல்லா காரியங்களையும் தவறாமல் செய்கின்றோமோ அதுபோல ஒரு பொழுதும் தப்பிவிடாமல் தும்பிக்கையான் பாதத்தை தொழுது வந்தோம் என்றால் நமக்கு கணபதி நல்ல வாக்கு வன்மையை தருவார். வாக்குண்டாம். இரண்டாவது சொல்லுகின்றார், நல்ல மனமுண்டாம். நல்லவற்றை நினைக்கக்கூடிய நல்ல மனதை விநாயக பெருமான் நமக்கு அருளுவார். விக்னங்கள் அற்ற ஒரு தூய்மையான நல்ல உள்ளம் நமக்கு இருக்கும். நல்ல உள்ளம் இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்கள் அங்கு தாமே உருவாகின்றன. நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களாக வடிவெடுக்கின்றன. அப்படி எல்லாம் நல்லவையாக இருக்கும் பொழுது வாழ்க்கையே சிறப்பாக அமையும். மூன்றாவது சொல்லுகின்றார், மாமலராள் நோக்குண்டாம். பெரிய செந்தாமரையை தன்னுடைய வசிப்பிடமாக கொண்டு விளங்கும் திருமகளின் லக்ஷ்மி கடாட்சம், அவளுடைய நோக்கம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும். கணபதியை வழிபட்டால் எப்படி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்று நமக்கு ஒரு சிறு ஐயம் எழக்கூடும். எந்த இடத்திலே கணபதியை வழிபடுகின்றோமோ அங்கு சிவ குடும்பமே வந்து விடுகின்றது என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். கணபதியை வழிபடும் பொழுது அவருடைய தம்பியாகிய முருகன் தமிழ் கடவுளாக அங்கே தாமே தோன்றிவிடுகின்றார். பெற்றோர்களாகிய சிவனும் பார்வதியும் நிச்சயமாக கணபதியை தொழுத உடனேயே அவர்களுடைய அருளையும் நமக்கு வாரி வழங்குகின்றார்கள். இப்படி சிவ குடும்பம் சேர்ந்திருக்கும் இடத்திலே அவர்களுடைய தாய்மாமன் என்று உறவு முறையிலே சொல்லக்கூடிய திருமாலும் லக்ஷ்மி தேவியும் வந்து விடுகின்றார்கள். ஆக கணபதியை நாம் கை தொழுதோம் என்றால் நமக்கு சிவபெருமானிடத்திலே இருந்து நல்ல புத்தி கூர்மையும் வீரமும் தைரியமும் கிடைக்கின்றது. லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்சத்தால் செல்வ வளம் பெருகுகின்றது. முப்பெரும் தேவியரில் 2 பேர் வந்து விடுகின்றார்கள். பார்வதி தேவியினுடைய அருள் கடாட்சத்தால் நமக்கு தைரியலட்சுமி தானே வந்து சேர்ந்து விடுகின்றாள். முதலாவதாகவே வாக்குண்டாம் என்றுதான் பாடலை ஆரம்பித்தார். அதனாலே சரஸ்வதியினுடைய கடாட்சமும் நமக்கு வந்து சேருகின்றது. ஒருவருக்கு இந்த 3 தேவியருடைய அருளும் இருக்கும் என்றால் சொல்லக்கூடிய சொற்களில் ஒரு பக்குவம், யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும், எதை எந்த அளவிற்கு பேச வேண்டும் என்ற ஒரு வாக்கு வன்மை இருந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதேபோல மலைமகளாகிய பார்வதியின்
மைந்தன் அருள் செய்தால் அந்த மலைமகளே நமக்கு அனைத்தையும் அருளுகின்றார். அவருடைய தாய்மாமன் மகாவிஷ்ணுவினுடைய பத்தினியாகிய மகாலட்சுமியும் செல்வத்தை நல்குகின்றாள். அப்போ கணபதியை வழிபடுகின்றவர்கள் வீடு தேடி வாக்குக்கு அரசியாக விளங்கும் சரஸ்வதியினுடைய அருள் கடாட்சம், தைரியத்திற்கு இருப்பிடமாக விளங்கும் மலைமகளின் அருள் கடாட்சம், அருட்செல்வமும் வேண்டும், இவ்வுலக வாழ்க்கைக்கு பொருட்செல்வமும் வேண்டும் என்பதால் பொருட்செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற அலைமகளாம் மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் மூன்றும் கிடைக்கின்றது. அப்படி என்றால் கணபதியை நாம் கை தொழுவது எத்தனை முக்கியமானது என்பதை புரிந்து கொள்கின்றோம். அடுத்து வரக்கூடியது இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றார். மாமரரால் நோக்குண்டா மேனி நுடங்காது. உடம்பிலே எந்தவித குறைபாடுகளும் முடங்கி படுத்து கொண்டு சோர்விலே ஆழ்ந்து உடல் நலம் குறைவாகி அதிலே ஒருவரும் ஒரு பொழுதும் துன்பப்பட மாட்டார்கள். கணபதியை கை தொழுதோம் என்றால் மேனி நுடங்காது, எந்த ஆரோக்கிய குறையும் இல்லாமல் ஆரோக்கிய செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் மற்றும் வாக்கு வன்மையையும் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அன்றலர்ந்த பூ கொண்டு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்து ஒரு பொழுதும் இறைவனை வழிபடுவதிலே இருந்து தப்பிவிடக்கூடாது. அன்றாடம் எப்படி நாம் குளிக்கின்றோம், உணவு எடுத்துக்கொள்கின்றோம், அலுவலகத்திற்கு செல்கின்றோம், இப்படி அன்றாட கடமைகளில் ஒன்றாக இறை வழிபாட்டையும் வைத்து கொண்டோம் என்றால் கணபதியினுடைய அருளை நாடி அவன் தாள் வணங்கும் பொழுது கணபதியினுடைய அருளால் முப்பெரும் தேவியருடைய அருளும் நமக்கு கிடைக்கின்றது, ஆரோக்கிய செல்வம் நமக்கு கிடைக்கின்றது. இப்படி எல்லா விதமான சிறப்புகளும் ஒரு வாழ்க்கையிலே அமையும் என்றால் அவர் நிச்சயமாக வாழ்வாங்கு வாழ்ந்து வையகம் போற்ற வாழ்வார். இதிலே சிறிதளவு கூட ஐயமில்லை. எனவே நாமும் அன்றாடம் கணபதியை கை தொழுது காரியங்களை துவங்க வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.